அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த தனித்தவரான அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் துதிப்பிற்குரியவராகவும் சாட்சியாளராகவும் உண்மையாளராகவும் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒருவராகவும் சக்தி மிக்கவராகவும் ஒப்பிட முடியாத நம்முடைய ஒரே இரட்சகராகவும் எஜமானராகவும் இருக்கின்றார். அத்தகைய ஒருவரை, புகழுக்குரியவரை, அரசரை, அதிபதியை, புனிதமானவரை, அமைதி நிறைந்தவரை, மிகவும் உண்மையாளரை, காப்பவரை, ஜீவித்திருப்பவரை, நிலைத்திருப்பவரை, மன்னிப்பவரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 6346 வசனங்களை கொண்டதாகவும் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் உள்ளது. அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர, கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்பது போல இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமாக அடிப்படையாக இல்லை என்பதிலே நாம் ஒரு தெளிவான சரியான புரிந்து கொள்ளுதலில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆனிலிருந்து நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி சூறா 80வது அத்தியாயத்தில் சென்ற வாரம் 24 மற்றும் 25 பார்த்தோம். இன்றைக்கி அது தொடர்ந்து இருக்கக்கூடிய வசனங்கள் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த சூறா அபஸ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உள்ள ஒரு சூறாவாக இருக்குது. ஒரு தூதரை பற்றிய ஒரு வரலாறை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வசனங்கள் நிறைந்த ஒரு அத்தியாயமாக உள்ளது. அவர் முகம் சுளித்தார், கோபம் கொண்டார், திரும்பி கொண்டார், அலட்சியம் செய்தார். அந்தகர் அவரிடத்திலே வந்ததற்காக உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு தூதரை பற்றி, ஏனைய மனிதர்களை போன்ற ஒருவர் தான் என்பதை பற்றி விவரித்து கூறக்கூடிய ஒரு சூறாவாக இதை நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக சென்ற வாரம் பார்க்கும்போது மானிடன் தன்னை பற்றி, தன்னுடைய உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும் சொல்லி நாம் உண்ணக்கூடிய உணவுகளை நினைவூட்டும் முகமாக என்ன செஞ்சோம்? நாம் உண்ணக்கூடிய உணவுகள் பலவிதமாக இருக்குது, குடிப்புகள் பலவிதமாக இருக்குது, காய்கறிகள், பழங்கள், தானியங்கள்னு வெவ்வேறு வகைகள் இருக்குது. எல்லாத்தையும் நாம் உண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம். அது பற்றி சிந்திக்க சொல்கிறார். அது உருவாகக்கூடிய விதங்களை பற்றி, அதனுடைய விளைச்சலை பற்றி, அது எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி, அதன் மூலமாக நாம் நம்முடைய இரட்சகர் நம்மளை அதே மாதிரி படைச்சிருக்கிறாரு. திரும்பவும் என்ன செய்வார்? நம்மளை மரணிக்க செய்வார். நாம் சமாதியில் ஆழ்த்தப்படுவோம், மீண்டும் உயிர்களெடுத்து எழுப்பப்படுவோங்கிற நம்பிக்கையை வர வைக்கும் முகமாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள். ஒரு விவசாயம் பசுமையாகுது, திரும்பி நமக்கு பயன் தருது, பிறகு அது மஞ்சள் நிறமாக அது என்ன சருகாயிடுது, பிறகு மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுது. இது மாதிரி தான் நம்முடைய வாழ்வுங்கிறத நமக்கு பல இடங்களில் நினைவுபடுத்துகிறார் அல்லாஹ். அந்த அடிப்படையில் நாம் உண்ணக்கூடிய உணவை சிந்தித்து பார்க்கட்டும் சொல்லி அதை சிந்தித்து நாம் நம்முடைய இரட்சகருக்கு நன்றியுடைய மக்களாக இருப்பதற்காக அந்த வார்த்தைகளை, வசனங்களை நினைவுபடுத்துகின்றார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத தண்ணீரை பற்றி நாம் அறிவதற்காக அதனை நாம் தாராளமாக ஊற்றுகின்றோம் அப்படிங்கிறாரு. அதை நாம் என்ன செய்கிறோம்? இந்த பூமியில் சேமித்து வைக்கி மழை இல்லாத காலங்களையும் பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். குடிப்பு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் அநேக முறை தண்ணீரில் குடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதை குடிக்கும் பொழுதெல்லாம் அதை அவர் தாராளமாக ஊற்றுகின்றார் அப்படின்னு நினைவு நமக்கு வரணும். அவருக்கு ஒரு நன்றி சொல்லி நாம் குடிக்கக்கூடிய மக்களாக இருக்கணுங்கிறதுக்கும் அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து 26 அல்லாஹ் சொல்கிறாரு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பின்னர் நாம் மண்ணை பிளந்து திறக்கச் செய்கின்றோம் அப்படிங்கிறார். மழையை தாராளமாக ஊற்றுகிறோம் சொல்லிட்டு மண்ணை பிளந்து திறக்கச் செய்கின்றோம்ங்கிறார். அது மழைக்கும் பொருந்தும். அடுத்து வரக்கூடிய வசனம் ஒன்று இருக்குது, தானியங்களை பற்றி எல்லாம் சொல்கிறார். அந்த தானியங்களும் முளைப்பிக்கக்கூடிய விதத்தை பற்றி பார்க்கும்போது அது மண்ணை பிளந்து வேறு ஊன்றுகிறது அப்படிங்கிறது நம்ம அறிகிறோம். அப்போ மண்ணை பிளந்து திறக்கச் செய்கின்றோம். எதுக்கு?
தண்ணீரும் அங்கே சேமிக்கப்படுது. அது அடுத்த வசனம், தானியங்களை அதனில் நாம் முளைப்பிக்கின்றோம் சொல்கிறார். ஒவ்வொரு தானியமும் முளைப்பிக்கும் போது மண்ணை பிளந்து திறக்கச் செய்கின்றோங்கிறார். மண்ணை நம்முடைய கைகளால் தோண்ட முடியும். ஒரு கையை உள்ளே விட்டு லேசாக அசைச்சா பிளவு ஏற்படும். எந்தளவுக்கு நமக்கு சக்தி இருக்கும், அது நம்முடைய முழு சக்தியும் செலுத்தினா ஒரு அடிக்கு கீழே கையை விட்டு லேசான முறையில் அசைக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் ஒரு விதையை பொறுத்த வரைக்கும், தானியங்களை பொறுத்த வரைக்கும் மிக நம்ம அறிந்த ஒரு தானியம் எள் பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லும்போது கூட எள்ளின் முனை அப்படின்னு சொல்லுவாங்க. எள் முனை அளவும் வித்தியாசமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சின்ன தானியமாக இருக்கக்கூடிய ஒரு எள்ளை நீ பூமியில் போட்டாலும் கூட அது என்ன செய்யுது, மண்ணுக்குள்ளே வெடித்து பிழைக்க செய்கிறது. அது யார் செய்கிறேன்னு சொல்கிறாருன்னா அல்லாஹ், அவர் தான் செய்கிறாருங்கிறத சொல்கிறார். தானியங்களை அதனில் நாம் முளைப்பிக்கின்றோம். எப்படி? பின்னர் நாம் மண்ணை பிளந்து திறக்க செய்கின்றோம். அப்போது ஒரு எள்ளை போட்டால் கூட ஈரப்பதம் வந்த உடனே அது என்ன செய்யுது, உள்ளே வெடிக்க ஆரம்பிச்சு மண்ணுக்குள்ளே அவ்வளோ பொடி மெல்லிய ஒன்று மிகவும் இருக்கலாக, எவ்வளோ நீ ஒரு விதையை உள்ளே வச்சுட்டு அழுத்தம் கொடுத்து மண்ணை வச்சாலும் உள்ளே என்ன செய்யுது, வெடிப்பு ஏற்படுது. வெடிப்பை அந்த எள்ளு எவ்வளோ சின்னது, அது என்ன சக்தி இருக்கும், அதனுடைய மேல் தோல் என்ன சக்தி இருக்கும். நாம் லேசாக வாயில் போட்டால் ஒரு நசுக்குனா நசுங்கிடும். அப்படிப்பட்ட அந்த தோல் வெடிக்க செய்யப்படுகின்றது. அதன் உள்ளே இருந்து நமக்கு என்ன வருது, முளை விடப்படுகிறது. பிறகு தளிர் வருது, செடியாவது, கொடியாவது, மரமாவது. அப்போ அது அல்லாஹ் நமக்கு சொல்லும்போது, பின்னர் நாம் மண்ணை பிளந்து திறக்க செய்கின்றோம். கடவுள்தான் ஒவ்வொன்றையும் செய்கின்றார். எதுக்குமே அதுக்கு சக்தி கிடையாது. எவ்வளோ கொட்டைகளை போடுறோம், எல்லா கொட்டையுமே விளைச்சல் வந்துடுதா? பல கொட்டைகள் அங்கேயே என்ன செய்யும், ஒரு மாங்கொட்டையை எடுத்துக்கிறோமே, அதை போட்டால் எல்லா கொட்டையுமே முளை வந்துடுது. பல கொட்டை அங்கேயே அழுகக்கூடிய நிலைமையில் ஒன்றுமே இல்லாமல் ஆகக்கூடியது நிலைமை இருக்குது. அப்போ இதை யார் செய்கிறான்னா, எல்லா கொட்டைக்கும் சக்தி இருந்தால் அது தன்னா உருவாகிடும். கடவுள் தான் ஒவ்வொன்றையும் செய்கின்றார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும் முகமாக பின்னர் நாம் அப்படிங்கிற வார்த்தையால் சொல்கிறார், மண்ணை பிளந்து திறக்க செய்கின்றோம். எதுக்கு? தானியங்களை அதனில் நாம் முளைப்பிக்கின்றோம். எல்லா விதமான தானியங்களும் மண்ணில் போட்டால் விளையுது. அது மண்ணை பிளந்து வேறு விடுகின்றது. அதனை செய்யக்கூடியவர் கடவுளாக இருக்கின்றாருங்கிறத நமக்கு எல்லாம் நினைவுபடுத்துகிறார். என்ன மாதிரி தானியங்கள், என்ன மாதிரி செடிகள், என்ன மாதிரி கொடிகள், என்ன மாதிரி மரங்கள் படரக்கூடியது, தரையில் பயிர் செய்யணுமோ தரையிலேயே படரக்கூடிய தானியங்கள் இருக்குது இல்லையா? வெள்ளரிக்காய் பார்க்குறோம், தடியங்காய் பார்க்குறோம், பூசணிக்காய் பார்க்குறோம், தர்பூசணி பார்க்குறோம். அதெல்லாம் தரையிலேயே படரக்கூடிய ஒரு தாவரங்களாக இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் அங்கே சொல்லும்போது திராட்சைகளும் மேய்ச்சல் நிலங்களும் அப்படிங்கிறார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாருன்னா, நமக்கு வாழ்வாதாரம் தரக்கூடிய விஷயத்தை நினைவுபடுத்தும் முகமாக சொல்கிறார். தானியங்கள், அதாவது திராட்சைகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்கள். திராட்சையினுடைய அது என்ன மாதிரியான ஒரு பயிர் அப்படின்னு சொன்னால், தாவரம்னு சொன்னால் அது கொடியில் வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கும். அந்த செடி வந்த உடனே கம்பு நட்டணும், அதில் சுற்றிக்கிட்டு வரும், மேலே வரும், திரும்பி மேலே வந்து படரக்கூடிய ஒன்றா இருக்கும். மேலே வந்து படர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திராட்சை வரும்பொழுது கீழே தொங்கக்கூடியதாக இருக்கும். திராட்சை தோட்டங்களை பார்த்தா நமக்கு தெரியும். திராட்சை வகைகள் பெரிய தோட்டங்களாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், நிழல் தரும் பந்தலாக இருக்கும். இந்த புடலங்காய் அது மாதிரி தாவரங்களே பல விதமாக இருக்குது. அதில் ஒன்று திராட்சை இன்னும் நல்லா சொல்கிறார். அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியால் சொல்லுவார், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் வாழ்விற்கான ஆதாரங்களை வழங்குவதற்காக இதையெல்லாம் வழங்கியிருக்கின்றோம் அப்படின்னு சொல்வார். அப்போ திராட்சைகளும் மேய்ச்சல் நிலங்களும், நாம் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகள், நாம் உண்ணக்கூடிய மாமிசங்கள் சம்பந்தப்பட்ட விலங்குகள், இதற்கெல்லாம் எல்லாம் ஒரு மேய்ச்சல் நிலங்களை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறார். திராட்சையும் கொடுத்துருக்கிற படரக்கூடிய திராட்சை, மேய்ச்சல் நிலங்கள், நம்முடைய விலங்குகளுக்கான மேய்ச்சலுக்கான நிலங்களை வழங்கியிருக்கின்றார். அப்புறம் ஒலிவமும் பேரிச்சைகளும். அப்படி ஒலிவம்னு என்ன? ஆலிவ், ஜெய்த்தூன் நம்ம சொல்கிறோம். அந்த ஜெய்த்தூன் பழம் அது காய் பச்சையாக இருக்கும், ஜெய்த்தூன் பழம் கருப்பாக பழுத்தா கருப்பாக மாறும். ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு நிறங்களாக இருக்குது. ஒரு மாங்காய் எடுத்தால் பச்சை பச்சைன்னு இருக்கும், பழுத்தா மஞ்சளாக மாறிடும் இல்லையா? இப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு தன்மை இருக்குது. அது மாதிரி ஒலிவத்தை பற்றி எல்லாம் சொல்கிறாரு. அதே மாதிரி பேரிச்சை பழத்தையும் சொல்கிறார், பேரிச்சை மரங்கள்னு சொல்கிறார். இதெல்லாம் வெவ்வேறு வகை. பேரிச்சை மரம்ங்கிறது அது ஒரு பனைமரம் மாதிரியான ஒரு டைப். தென்னையை பார்க்குறோம், பனையை பார்க்குறோம், பாக்கு மரத்தை பார்க்குறோம். அது மாதிரி வகையில் உள்ள ஒரு தாவரம் தான் என்னது? பேரிச்சை மரம். அப்போ இந்த டைப் வேறு, ஒலிவத்தினுடைய மரம் அந்த டைப் வேறு,
திராட்சையினுடைய டைப் வேறு, மேய்ச்சல் நிலங்கள்ங்கிறது வேறு. அப்போ அதுலேருந்து என்ன நமக்கு கிடைக்கிதுன்னா பழங்கள் மற்றும் காய்கறிகள். அந்த நிலத்திலிருந்து இது மாதிரியான வகைகளிலிருந்து, இந்த தாவரங்களிலிருந்து பழங்கள் நமக்கு கிடைக்கிது மற்றும் காய்கறிகள். காய்கறிகள் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். கத்திரிக்காய், வாழைக்காய், தக்காளி, எவ்வளோ விதமான காய்கறிகள், பாவைக்காய் இல்லையா, பூசணிக்காய், முள்ளங்கி, தரைக்கு உள்ளே விளையக்கூடிய காய்கறிகள், தரைக்கு மேலே உள்ள காய்கறிகள், பந்தலில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், படரக்கூடிய காய்கறிகள்னு பல விதமாக இருக்குது. அந்த எல்லா விதங்களையும் அல்ல நமக்கு என்ன சொல்கிறார், ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு, காய்கறிகள், வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் அல்ல நமக்கு வழங்குறாரு. நம்ம ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு நாளையிலையும் நம்ம வெவ்வேறு விதமாக சமைச்சு சாப்பிட்றோம். ஒவ்வொரு சீசன் தகுந்த மாதிரி. சில சீசனில் சில பொருள் கிடைக்கும். அந்தந்த சீசன் நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களாக இருப்போம். பழங்கள், மாம்பழம்னா மாம்பழம் சீசன், கொய்யானா கொய்யா சீசன், வாழைப்பழம் எல்லா காலத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சீசனாக இருக்குது. இப்படி பல விதமான காய்கறிகளும் அதே மாதிரி தான். நிறைய காய்கறி விளைச்சல் இருக்கும்போது அதனுடைய விலைவாசிகள் குறைவாக இருக்கும். அந்த காய்கறி விளையாத காலத்தில் தொலைதூரத்துலேருந்து வரக்கூடிய இதாக இருக்கும், காய்கறியாக இருக்கும். இங்கே கத்திரிக்காய் விளைச்சல் இல்லைன்னு சொன்னால் வடநாட்டிலேருந்து வரும். அப்போ அதனுடைய விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சாதாரணமாக 20 ரூபாயில் கிடைக்கக்கூடிய கத்திரிக்காய் 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் போகும். இப்போ அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. தக்காளியை பொறுத்த வரைக்கும் 20 ரூபா, 15 ரூபா, 10 ரூபா கீழே விற்ற தக்காளியெல்லாம் இப்போ எப்படி போயிட்டுருக்குது, 80 to 100க்குள்ளே போயிட்டுருக்குது. அந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், விதவிதமான பழத்தோட்டங்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகள். பழங்கள் நம்ம ஒவ்வொரு சீசனில் பலாப்பழம் சொல்கிறோம், மாம்பழம், கொய்யா, ஆரஞ்சு, சப்போட்டா, கிவி, மேலை நாடுகளிலிருந்து வரக்கூடிய பழங்கள். இப்படி லிச்சி ஃப்ரூட்டு சைனாலேருந்து வருது. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி சொல்லக்கூடிய குளிர் பிரதேசத்துலேருந்து வரக்கூடிய பழங்கள் இருக்குது. ஜம்மு காஷ்மீரில் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து அந்த ஃப்ரூட்ஸ் வருது. இப்படி ஒவ்வொரு நிலத்துக்கு தகுந்த மாதிரியான விளைச்சல்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். பாலைவனத்தில் வரக்கூடிய பழங்கள் வேறு, அதே மாதிரி குளிர் நிலங்களில் வரக்கூடிய பழங்கள் வேறு, சாதாரண தட்பவெட்ப நிலையில் உள்ள நம்ம இடத்துல வரக்கூடிய பழங்கள் வேறு இல்லையா. இப்படி பல விதமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக அல்ல அதை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணுங்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்குத்தான் ஒலிவமும் பேரிச்சைகளும் விதவிதமான பழத்தோட்டங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு 32 சொல்லும்போது, உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் வாழ்விற்கான ஆதாரங்களை வழங்குவதற்காக இவைகளையெல்லாம் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், வழங்கியிருக்கின்றோம் சொல்கிறார். நாம் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறோம், நல்ல ஆக்டிவாக இருக்கிறோம், நல்ல புஷ்டியாக இருக்கிறோம், நம்மளால் வேலை செய்ய முடியுது, நம்மளால் நல்லா செயல்பட முடியுது அப்படின்னா நம்முடைய உணவு தான் அதுக்கு காரணமாக இருக்குது. நல்ல நம்ம சாப்பிடக்கூடிய நல்ல நபராக இருந்தோம்னு சொன்னால் நாம் நல்லா ஆக்டிவாக இருப்போம். சாப்பிட முடியாத நபராக இருந்தால் அவங்க ஆக்டிவ் இருக்க மாட்டாங்க. நம்ம நோஞ்சான்னு சொல்கிறோம். உறுதியான ஒருத்தரும் நோஞ்சானும் வித்தியாசம் சொல்கிறோமா இல்லையா. அப்படி உண்ண முடியாத நபர்கள் அப்படி இருப்பாங்க. அப்போ நாம் உண்ணக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறதுனால தான் நாம் என்ன செய்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். அப்போ அந்த உண்ணக்கூடிய அந்த பொருள்கள், அந்த விளைச்சல்கள், அந்த பழங்கள், அந்த காய்கறிகள், அந்த தானியங்கள், அந்த உணவு வகைகள் நம்ம கிடைக்கலன்னு சொன்னால் நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடும், கிடைக்காது. அப்போ நாம் அதையெல்லாம் அனுபவித்து தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம்னா நாம் நம்முடைய இரட்சகருக்கு எவ்வளவு நன்றியுடைய மக்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும் முகமாக தான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறாரு. நம்முடைய உணவு பற்றி சிந்திங்க. தாராளமாக தண்ணி நாம் ஊற்றுறோம், பின்னர் மண்ணை பிளந்து திறக்க செய்கின்றோம், தானியங்களை அதனில் நாம் முளைப்பிக்கின்றோம், திராட்சைகளும் மேய்ச்சல் நிலங்களும் ஒலிவமும் பேரிச்சைகளும் விதவிதமான பழத்தோட்டங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள். இதெல்லாம் எதுக்கு, உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும். நம்முடைய கால்நடைகள் என்ன, அந்த கால்நடைலேருந்து நாம் நிறைய பயன்பெறுறோம். பால் கறக்கிறோம், மாமிசங்களை சாப்பிட்றோம், தோல்களை பதப்படுத்தி வெவ்வேறு பயன்பாடுகள் இருக்குது. இப்படி பலவிதமான பயன்பாடுகள் உள்ள கால்நடைகளை நாம் உண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அந்த கால்நடைகளுக்கு கடவுள் தான் உணவளிக்கின்றார். உங்களுக்கும் அவர் தான் உணவளிக்கின்றார், உங்களுடைய கால்நடைகளுக்கும் அவர் தான் உணவளிக்கின்றார். அப்போ உங்களுக்கும் கால்நடைகளுக்கும் வாழ்விற்கான ஆதாரங்களை வழங்குவதற்காக அல்லாஹ் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறார். தானியங்களை முளைப்பிக்கிறோம், காய்கறிகளை தாரோம், பழங்களை தாரோம், விதவிதமாக இருக்குது, ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகைகள் அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹ் நினைவுபடுத்துகிறாரு. இதை நினைவுபடுத்திட்டு அதுக்கடுத்து என்ன நிகழுங்கிறத 33 சொல்கிறாரு. நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். தூபு இலல்லாஹ்.
அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர் மற்றும் இணைகள் அற்றவர், எல்லாம் வல்லவர், துதிப்பிற்குரியவர், மிக்க அருளாளராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். கண்ணியமான ஒருவர், அடக்கி ஆளக்கூடியவர், நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர், நமக்கு வழிகாட்டியை வழங்கி இருப்பவர், தொடர்ச்சியாக நம்மை பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர்தான் முதன்மையானவராகவும் முடிவானவராகவும் இருக்கின்றார். சர்வ வல்லமையும் உடையவர், சர்வ வல்லமையும் பொருந்திய ஒருவராக இருக்கின்றார். சக்தி உடையவராக இருக்கின்றார். இன்னும் பெருந்தன்மையாளராக இருக்கின்றார். நாம் செய்யக்கூடிய பாவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடியவராக, நம்மீது பெரும் கருணை உடையவராக, நம்மீது அவர் பெரும் தன்மையாளராக இருக்கின்றார். அவர்தான் படைப்பாளராக இருக்கின்றார். ஒவ்வொன்றையும் படைத்த ஒருவராக அவர் இருக்கின்றார். வானமோ பூமியோ மண்ணோ சிறியதோ பெரியதோ, கண்ணுக்கு தெரியுதோ கண்ணுக்கு தெரியலையோ, அனைத்தின் படைப்பாளராக அவர்தான் இருக்கின்றார். மிகவும் நியாயமான ஒருவர். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நியாயமானது. நாம தான் தவறுக்குரிய மக்களாக இருக்கின்றோம். அவர் வடிவமைக்கின்றார், மனிதர்களை வடிவமைத்திருக்கின்றார். ஒவ்வொரு படைப்பையும் வடிவமைத்திருக்கின்றார். நாம் உண்ணக்கூடிய உணவுகளை பற்றி பேசணும். அதனுடைய தானியங்கள் வெவ்வேறு வகையில் இருக்குது. அரிசியை பார்த்தா ஒரு வடிவமாக இருக்குது, கோதுமையை பார்த்தா இன்னொரு வடிவமாக இருக்குது, கம்பமுள் பார்த்தா அது ஒரு வடிவமாக இருக்குது இல்லையா? காய்கறிகள் பார்க்குறோம், என்ன ஷேப்பு, கத்திரிக்காய் மாதிரி வாழைக்காய் இருக்கிறது இல்லை, வாழைக்காய் மாதிரி மாங்காய் இருக்கிறது இல்லை, மாங்காய் மாதிரி புளியங்காய் இருக்கிறது இல்லை. இப்படி ஒரு வகையிலிருந்து இன்னொரு வகைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குதா இல்லையா? அப்படிப்பட்ட படைப்பாளராக வடிவமைக்கக்கூடியவராக இருக்கின்றார். மிகவும் நிச்சயமாக அவர் மன்னிக்கக்கூடிய ஒருவராக நாம் அவர் எதிர்பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒருவரை, இரட்சகரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, வழிபடுவதற்காக, அவரை போற்றி புகழுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அவர்தான் வழிபாட்டுக்குரியவர் என்பதில் நமக்கு ஒரு அறிவை அவர்தான் வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவர்தான் கடவுள் என நாம் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அவரை தவிர வேறு எந்த ஒன்றும், வேறு யாரும் கடவுளாக இருக்க முடியாது என்பதில் நமக்கு ஒரு சரியான அறிவை அல்லாஹ் வழங்கி நமக்கு அருள் செய்திருக்கின்றார். நம்மை சரியான பாதையில் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவரை வழிபடுவது மட்டுமே சரியான பாதையாக இருக்கும் என்பதை நாம் இந்த வேதத்தின் வாயிலாக அறிந்திருக்கின்றோம். அவருடைய வார்த்தைகள் தெளிவான வார்த்தைகளாக உள்ளன, அற்புதங்கள் நிறைந்த வார்த்தைகளாக உள்ளன. அந்த வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக உள்ளது. ஒவ்வொரு தருணத்திலையும் வெவ்வேறு வகையில் நமக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய வார்த்தைகளாக இந்த குர்ஆன் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அப்படிப்பட்ட மகத்தானவருடைய வார்த்தைகளை இங்கே நாம் கற்றுக்கொள்வதற்காக, அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக, அதனை நினைவுகூறுவதற்காக, அதனை நம்முடைய வாழ்விலே பயன்படுத்துவதற்காக, பின்பற்றுவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். அவ்வாறு நம்முடைய இரட்சகர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதனை நம்முடைய காலமெல்லாம் நம்முடைய மரண தருவாயில் வரை அவரை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்வின் வசனங்களை நம்ம பார்ப்போம். சூரா 80 வசனம் 33. அப்போ மேலே பார்த்தது நம்ம அல்லாஹ் நமக்கு வழங்கிய வாழ்வாதாரத்தை பற்றி சொல்கிறாரு. அதற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணுங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். பிறகு இதெல்லாம் நிகழ்ந்ததுக்கப்புறம் அல்லாஹ் நம்ம படைப்பை பற்றி சொன்னார், நம்முடைய உணவை பற்றி நினைவுபடுத்துகிறாரு. பின்னர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பின்னர் ஊதுதல் நிகழ்ந்தேறும் போது அப்படிங்கிறார். இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு காலம் இருக்குது, ஒரு காலகட்டம் தவணைன்னு இருக்குது. அது வந்துருச்சுன்னா இந்த பூமி எக்ஸ்பைரி ஆகிடும், வானம் பூமி எக்ஸ்பைரி ஆகிடும், சந்திரன் சூரியன் எல்லாமே உடைந்து போகக்கூடியதாக, ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி நொறுக்கப்படக்கூடியதாக ஆகிவிடும். அந்த மாதிரி ஒரு காலம் வரும்போது ஊதுதல் நிகழ்ந்தேறும் சொல்கிறார். முதல் துவக்கமாக அதை ஊதுதல் நிகழ்ந்தேறும் போது அதுதான் ஒருவன் தன் சகோதரனிடமிருந்து விரண்டோடும் நாளாகும் அப்படிங்கிறார். இதெல்லாம் கவனத்தில் கொள்ளாதவன் அந்த மாதிரி நிகழ்வான். இது எதிர்பார்க்காதவன், நமக்கு தெரியும். ஊதுதல் நடக்கும்போது நாம் இருந்தோம்னா நமக்கு அது தெரியும். இது அல்லாஹ்வுடைய தவணை முடிந்து விட்டது, இந்த உலகம் அழிக்கப்படுகிறது, இந்த நிகழும்
நிகழும் என்பது நமக்கு ஏற்கனவே அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. வேதத்தில் உள்ள வார்த்தைகள் அப்படி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய மரணமும் நம்பிக்கையற்ற ஒருவனுடைய மரணம் ஒரே மாதிரியே இருக்காது. நாம் நம்பிக்கையாளரும் இருப்பாங்க. இந்த உலகம் அழியும் பொழுது அவங்க மயக்கம் முறுவார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பின்னர் ஊறுதல் நிகழ்ந்தேறும்போது அதுதான் ஒருவன் தன் சகோதரனிடம் விரண்டோடும் நாளாகும். ஒரு அண்ணன் தம்பி எப்படி பிணைப்பாக இருப்பான், எவ்வளவு பாசமாக இருப்பான், எவ்வளோ ஒற்றுமையாக இருப்பான், ஒருத்தனுக்காக ஒருத்தனை விட்டு கொடுக்காமல் எப்படி இருப்பான், தனக்கு வரக்கூடிய எல்லா நல்லதையும் நீ எடுத்துக்கோ, உனக்கு வரக்கூடிய எல்லா கெட்டது எனக்கு கொடுத்துருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாசப்பிணைப்பாக இருக்கக்கூடிய இந்த சகோதரத்தின் மத்தியில் அந்த ஊதுதல் என்னும் நிகழ்வு ஏற்பட்டால் அப்போ தான் என்ன செய்கிறான், அவன் தன் சகோதரனிடமிருந்து விரண்டோடும் நாளாக அது இருக்கின்றதுங்கிறார். ஏன்னா அவன் உலகத்தில் அன்பாக இருந்தான், பாசமாக இருந்தான். அதெல்லாம் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கவில்லை. அவன் கடவுள் நம்பிக்கையோடு இருந்திருந்தால் அவன் இந்த மாதிரி விரண்டோடவே மாட்டான். அவனுடைய மரணம் இலகுவாக இருந்திருக்கும். அவனுடைய மரணம் மோசமாக இந்த மாதிரி விரண்டோடக்கூடிய அளவுக்கு ஏன் இருக்குதுன்னா அவன் நம்பிக்கையற்ற ஒருவனாக இருந்தான். மறுமை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்கிறாரு. ஒரு வாழ்வு இருக்குதுன்னு சொல்கிறாரு, அங்கே சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, நரகம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, முடிவுறாத காலமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு, தண்டனை இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்பாத ஒருவன் தான் இங்கே ஒருத்தனை விட்டு ஒருத்தனோட என்ன செய்கிறான், ஒருத்தனை விட்டு சகோதரனை விட்டு ஓடுறான். அதுதான் ஒருவன் தன் சகோதரனிடமிருந்து விரண்டு ஓடக்கூடிய நாளாகும். அது மட்டும் இல்லாமல் தன் தாய் மற்றும் தந்தையிடமிருந்து, தாயையும் தந்தையும் ரொம்ப பேணி கூடவே இருக்கக்கூடியவன் இருப்பான், அதை விட்டே ஓடிடுவான். தாய் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் கூட. தாய் தந்தை தான் நம்மளை ரொம்ப பொத்தி பாதுகாக்கக்கூடியவங்க, நம்பிக்கையோடு இருந்த ஒருத்தன். இந்த நிகழ்வு ஏற்பட்டால் அவன் கூட என்ன செய்கிறான், தன் தாய் தந்தையிடம் இருந்து விரண்டோடுகின்றான் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்கிறார். அப்போது யார் நம்மளை பாதுகாப்பாக நம்பி இருந்தானோ அவங்களை விட்டு விரண்டோடக்கூடிய ஒரு நாளாக அது இருக்கும். அப்போது நமக்கு எது பாதுகாப்பு, யார் பாதுகாப்புனா கடவுள் தான் பாதுகாப்புங்கிறத இந்த வாழ்க்கையிலேயே அந்த நிகழ்வு வருவதற்கு முன்னாலேயே, அதை நம்ம பார்ப்பதற்கு முன்னாலேயே நம்பிக்கை கொண்டு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே நம்ம கற்றுக்கொள்கிறோங்க. ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனிலிருந்து விரண்டோடக்கூடிய நாள், ஒரு தாய் மற்றும் தந்தையிடமிருந்தும் அவன் ஒரு சிறுவனாக இருந்தாலும் எதை பாதுகாப்பாக நினைக்கிறானோ அதை விட்டு விரண்டோடக்கூடிய நாளாக அது இருக்கும். தன் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடமிருந்து, நம்முடைய குடும்பம்தான், நம்முடைய மனைவி தான், நம்முடைய மக்கள் தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினச்சி ஒரு வயோதிகன் இருந்தான் என்று சொன்னால் இந்த நிகழும் பொழுது அவன் தன் மனைவி விட்டும் என்ன செய்வான், விரண்டோடுவான். தன் பிள்ளைகள் தான் நம்மை பாதுகாப்பவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தானே அவர்களை விட்டும் என்ன செய்வான், விரண்டோடி விடுவான் அப்படின்னு நல்லா நமக்கு நினைவுபடுத்துகிறார். இதெல்லாம் மிக நிச்சயமாக நம்பிக்கையற்ற ஒருத்தனுக்கு நிகழும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இரட்சகர் நம்மளை காக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய இரட்சகர் நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மை காப்பாற்றக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். நமக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிறது நம்பிக்கையாளருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அது மிக நிச்சயமாக நிகழும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையற்றவனுக்கு தான் வரிசை அங்கே அல்ல பட்டியல் போட்டு சொல்கிறார். அப்போது தன் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடமிருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் அந்நாளில் தன்னுடைய சொந்த தலைவிதியை பற்றியே கவலைப்படுவார்கள். இப்போ மாதிரி ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கவலைப்படுறோமா இல்லையா? ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை பற்றி கவலை, பெற்றோருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதை பற்றி நமக்கு வலிக்குது, பிள்ளைகள் கஷ்டப்பட்டால் நமக்கு கண்ணீர் வருது. இப்படி நம்முடைய உறவுகளை பற்றி நாம் நினைக்கும் பொழுது அவருடைய துன்பங்கள் நம்மை வாட்டி வதக்குகின்றதா இல்லையா? இதெல்லாம் அப்போ நிகழாது. அப்போ என்ன நடக்கும்? அவர்கள் ஒவ்வொருவரும் அந்நாளில் தன்னுடைய சொந்த தலைவிதியை பற்றியே கவலைப்படுவார்கள். நாம் எப்படி காப்பாற்றப்பட போகிறோம்? நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே, நாம் விதி மோசம் ஆயிடுச்சு, நரகம்தான் நம்முடைய விதி என்பது நமக்கு தெரிய வருது. இப்போ நம்மளை நாம் காப்பாற்றுறது எப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் அவனுக்கு என்னவாக இருக்கும், கவலையாக இருக்கும் அப்படிங்கிறத அல்ல சொல்கிறார். அந்த நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கும்னு சொல்கிறார். இந்த நிகழ்வு நிகழக்கூடிய அதே நாள் தான் சில முகங்கள் என்னவாக இருக்குன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவன் நம்பிக்கை கொண்டிருந்தான், கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு, கடவுள் நம்பிக்கையோடு வாழ்ந்தான், கடவுள் நம்பிக்கையோடு செயல்பட்டான், கடவுள் மட்டும்தான் வழிபாட்டுக்குரியவர்கிறதுல உறுதியாக இருந்தான், அவரை மட்டுமே வழிபடக்கூடியவனாக இருந்தான், கலப்படம் இல்லாமல் வழிபட்டான், அல்லாவோட தூதரை வழிபடவில்லை, அல்லாஹ் மட்டுமே வழிபடக்கூடியவங்களாக இருந்தான், அல்லாவுடைய சட்டம் மட்டுமே அல்லாவுடைய சட்டமாக மதித்து செயல்படக்கூடியவன், அல்லாஹ் வணங்குகின்றான். அல்லாவுடைய தூதருடைய சட்டமாக வேறு யாராக கொடுத்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு அதையும் செயல்பட்டவன், அதையும் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இனி வழிபாடு செய்தவர்களாக இருக்கிறாங்க. அவரோட நிலைமை மிக மோசமாக இருக்குது. அப்போது அதை பற்றி அல்லாஹ் பின்னால் சொல்கிறாரு. முதல்ல சொல்லும்போது சில முகங்கள் அந்நாளில் மகிழ்ச்சியுடன் இருக்கும், அவர்கள் கடவுளை மட்டும்
வழிபட்டவர்கள் சிரித்து கொண்டும் ஆனந்தத்துடனும் மகிழ்ச்சி அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷ வெளிப்பாடு மகிழ்ச்சி, சிரிப்பு, முகமே அந்த புன் சிரிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான சிரிப்போடு அவங்க மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. மற்ற முகங்களோ அந்நாளில் துன்பத்தால் சூழப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார். மற்ற முகங்கள்னால் இது மகிழ்ச்சி இல்லாத மற்ற அநேக முகங்கள் துன்பத்தால் சூழப்பட்டிருக்குங்கிறார். நம்ம இப்போ கூட அனுபவிக்கிறோம். நமக்குன்னு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா முகம் வாட்டமாயிடுது, ஃபேஸ்லேயே தெரியும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய முகமும் நோய்வாய்ப்பட்டனுடைய முகம் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு நபர் தான் போன மாதம் பார்க்கும்போது தெளிச்சியாக இருந்தார். இப்போ வந்து பார்த்தா ஒரு வியாதி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து பார்த்தான்னா ஆள் ஃபேஸ்லேயே டல்னஸ் தெரியுது, உடம்பு சரியில்லாத ஆள் மாதிரி. அந்த வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அப்போது அதாவது ஒரு குளித்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரெஸ் போட்டால் நம்முடைய எப்படி ஒரு முகம் எப்படி பளிச்சுன்னு இருக்கும், ஒரு பரவசமாக நமக்கு இருக்கும். அதே ஒரு வேலை செஞ்சுட்டு நைட் டயர்ட்னஸாக வாரோம் வேர்வையோட, இந்த குளிச்ச முகமும் வேர்வை நிறைந்த முகம் ஒன்றா வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நம்ம முகம்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுங்கிறது வேறு, களைப்புங்கிறது வேறு. அது மாதிரி நோய்வாய்ப்படுறதுங்கிறது வேறு, ஆரோக்கியங்கிறது வேறு. அதே மாதிரி தான் அல்லாஹ் அங்கே சொல்லும்போது கவலை தோய்ந்த முகமாகன்னு சொல்கிறார். எப்படி மற்ற முகங்கள் அந்நாளில் துன்பத்தால் சூழப்பட்டிருக்கும். துன்பம் வந்துருச்சு, சுற்றி பிரச்சனை இருக்குது, சுற்றி நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நாளைக்கு விடிஞ்சால் ரொம்ப கஷ்டம், நாளை எப்படி கழிக்க போகிறோம், இதே நினைவு நைட்டில் இருந்துச்சுன்னா தூக்கமும் வராது. அதிகாலை பொழுது ஏண்டா விடிதுன்னு நினைப்பான். அப்போ அவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது முகம் எப்படி பளிச்சுன்னு இருக்கும், எப்படி பரவசம் இருக்கும், எப்படி பூரிப்பு இருக்கும், எப்படி மகிழ்ச்சி இருக்கும், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. கவலை தோய்ந்த முகமாக இருக்கும். ஆனால் மறுமையில் அந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த நாள் அந்த முகங்கள் துன்பத்தால் சூழப்பட்டிருக்கும். ஏன்னா அவனுடைய விதி அவனை அறிஞ்சிக்கிட்டான். நம்முடைய விதி மோசமானதாக ஆகிப்போச்சு, நம்முடைய விதி மாற்ற முடியாத விதி ஆகிப்போச்சு, நம்முடைய வாழ்க்கை இதுதான், நரகம்தான் நம்முடைய வாழ்க்கை, இடையூறாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை, துயரமான ஒரு வாழ்க்கை, எப்பொழுதுமே கஷ்டம், எப்பொழுதுமே துன்பம், எப்பொழுதுமே வலி, எப்பொழுதுமே இருட்டு. தன்னுடைய சொந்த கருத்தையே அவனால் பார்க்க முடியாத அளவுக்கு ஆழ்கடல் இருட்டை போல் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் நினச்சி பார்த்தான்னா அவன் முகம் எப்படி இருக்கும், துன்பத்தால் சூழப்பட்டு இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறார். மற்ற முகங்களோ அந்த நாளில் துன்பத்தால் சூழப்பட்டிருக்கும், குற்ற உணர்வில் ஆழ்ந்தவர்களாக. என்ன மாதிரியான ஒரு பணி செஞ்சுட்டு வந்துட்டோம், என்ன மாதிரியான காரியம் செஞ்சுட்டு வந்துட்டோம், எப்படிப்பட்ட செயல் செஞ்சுட்டு நம்ம வந்துட்டோம். நாம் அந்த பூமியில் வாழ்ந்த ரொம்ப சொற்ப காலம், அந்த கொஞ்ச காலத்தில் கடவுளை மட்டும் வழிபட்டு இருக்கக்கூடாதா? நாமும் ஒரு இஸ்லாமா, ஒரு முஸ்லீமா, ஒரு சரணடைந்த ஒருவனாக இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு தன்னுடைய செயலை பற்றி அவன் என்ன செய்கிறாங்க, குற்ற உணர்வில் ஆழ்ந்தவனாக இருக்கின்றான். மனசில் முழு குற்ற உணர்வு ஒத்துக்கிறான் அவனே. நாம் செஞ்சது தப்பு தான். அந்த தப்பு இங்கேயே உணரணும். இந்த பூமியில் வாழுது நாம் உணரணுமா இல்லையா? ஏற்கனவே நாம் செஞ்ச நிறைய பாவங்கள் இருக்குது, இணை வழிபாடு பாவங்கள் இருக்குது, அன்றாடம் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது. அந்த குற்ற உணர்வு நமக்கு இன்றைக்கி இருந்து நாம் மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம மீட்டுக்கொள்ளப்படுவோம். இதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கிடாமல் அலட்சியப்படுத்திய முறையில் வாழ்க்கைனா இதுதான், வியாபாரம்னா இதுதான், மனிதனா இப்படி தான் இருப்பான், இப்படி நினச்சிக்கிட்டு மன்னிப்பே கேட்காமல் இருந்தான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை மறுமையில் ரொம்ப துன்பகரமான வாழ்க்கையாக போயிடும். ஆக அந்த மாதிரி துன்பத்தால் சூழப்பட்ட முகம் குற்ற உணர்வில் ஆழ்ந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டால் இவர்கள் தான் தீய நம்ப மறுப்பவர்கள்னு சொல்கிறார். கடவுளை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, கடவுளை யார் நம்பவில்லையோ அவர்கள் தீவிரர்களாக இருக்கின்றனர். தீவிரர்கள் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கின்றது. நரகம் மிக மோசமான ஒன்று, கொஞ்சம் கூட இருக்க முடியாது. ஒரு சமையல் பண்ணுறோம், பெரிய பிரியாணி சட்டி, அந்த வெக்கையில் கொஞ்சம் நின்று நம்மளால் நிற்க முடியாது. கொஞ்சம் ஒரு அந்த கிண்ட போனோம்னா கிண்டிட்டு கொஞ்சம் தூரமாக நிற்க சொல்லணும், நம்மளை கிண்டிகிட்டே நிற்க சொல்ல மாட்டான். அப்படியே அடுப்பு அங்கே எரியுது சட்டி சுற்றி, நாம் அதுக்கு வெளியே நிற்கிறோம், அங்கேயே நிற்க முடியலையே. நரகம் எப்படி அழ சொல்கிறாரு, நரகத்தின் மையத்தில்னு சொல்கிறாரு. தன்னுடைய நண்பனை நரகத்தின் மையத்தில் காணும்போது அப்படிங்கிறார். இப்படி அல்லாஹ் வந்து நரகத்தை பற்றி அது கடுமையான ஒன்று, நரகத்தினுடைய மத்தி, நரகத்தினுடைய நெருப்பை தலையில் ஊற்ற சொல்லி சொல்கிறாரு. அங்கே உண்ணக்கூடிய உணவுகளை பற்றி சொல்கிறாரு. அந்த அமிலம் போன்ற குடிப்புகளை சொல்கிறாரு. அதை குடித்தா அங்கே உள்ள பொசுங்கிருங்கிறத சொல்கிறாரு. சாதாரண ஒரு டீ தெரியாதனமாக நம்ம வாயில் சூடாக குடிச்சிட்டோம்னா அது துப்ப முடியாமல் முழுங்க முடியாமல் கஷ்டப்பட்டு நம்ம என்ன செய்கிறத, ஏன்னா சூடு உள்ளத்தெல்லாம் சூடு தானே அப்படின்னு பயப்படுவோம். இப்படி ஒரு கடுமையான விஷயங்களை இந்த உலகத்திலே பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டிய ஒன்று அந்த நரகம்.
அதுதான் அந்த தீயனுடைய விதியாக இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாரு. இப்படி நரகத்தை பற்றி ஏராளமான வசனங்கள் குர்ஆனில் நம்ம பார்க்குறோம். அந்த விதிக்கு ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். ஆக இங்கே நாம் கடவுளை மட்டும் வழிபட்டு அவரை மட்டும் தனித்தவராக கலப்படமின்றி வழிபட்டவர்களாக இருந்து நம்முடைய பாவங்களுக்கு மீட்சி கேட்டு அவரை மட்டும் சார்ந்திருந்து அவருடைய பாதையை பின்பற்றி வாழ்ந்து அவருடைய சாம்ராஜ்யத்தில் நாம் நுழைவதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ்.